Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா நல்ல கிறிஸ்பியான ஓமப்பொடி தான் செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், எண்ணெய், பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி, 1 ஸ்பூன் ஓமம் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஓமப்பொடி பிளேட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொதிக்க விட்டு அதோடைய எசன்ஸை சேர்த்துக்கிறோம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேன் சூடு பண்ணி கடலை மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்த கடலை மாவை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காய பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர் சூடு பண்ணி மாவில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஓமம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஓமம் பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு போட்டு டைட்டாக மூடிடுங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டிங்கன்னா ஓமப்பொடி ரெடி ஆகிடும். இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால பொறுமையாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி பெரிய ஓமப்பொடியாகவும் நீங்கள் சுற்றி விடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.